வணக்கம். மூன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். அமலாக்க பிரிவு சம்மன் அனுப்பிய விவகாரம். ஆளுநர் பதவியை இக்பால் சிங் ராஜினாமா செய்வது குறித்து சோனியா காந்தி ஆலோசனை. இயேசுவின் துயரங்கள் நிறைந்த வாரம் துவக்கம். ஆலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தொடர் சர்ச்சையில் சிக்கும் துணைநிலை ஆளுநர். குடியரசுத் தலைவர் உடனடியாக திரும்ப பெற அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை விசாரிக்க அமலாக்க பிரிவினர் சம்மன் அனுப்பியதாக வெளியான தகவலால் பதவியை ராஜினாமா செய்வது குறித்து சோனியா காந்தி இறுதி முடிவெடுக்க உள்ளார். வெளிநாட்டு வங்கிகளில் 35,000 கோடி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக பூனேவை சேர்ந்த அசன் அலி என்பவரை அமலாக்க பிரிவினர் கைது செய்தனர். அசன் அலி போலி முகவரி கொடுத்து பாஸ்போர்ட் வாங்கியதில் புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிற்கு தொடர்பு இருப்பதாகவும் இது குறித்து விசாரணை நடத்த அமலாக்க பிரிவினர் உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. இதுபோன்ற சூழ்நிலையில் துணைநிலை ஆளுநரிடம் விசாரிக்க அமலாக்க பிரிவினர் சம்மன் அனுப்பி இருப்பதாக வெளியான தகவலை ராஜ்நிவாஸ் வட்டாரங்கள் மறுத்துள்ளன. இது குறித்து துணைநிலை ஆளுநரின் தனி அதிகாரி JP சிங் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தற்போது அரசு முறை பயணமாக டெல்லியில் உள்ள துணைநிலை ஆளுநரிடம் விசாரிக்க அமலாக்க பிரிவோ அல்லது வேறு எந்த துறையோ சம்மன் அனுப்பவில்லை எனவும், துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் கடந்த 1992 ஆண்டு முதல் 98 வரை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தபோது அமலேந்த பாண்டே என்கின்ற காங்கிரஸ் பிரமுகர் பெயரில்லா பாஸ்போர்ட் படிவத்தை கொண்டு வந்து கொடுத்ததை அவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பிவிட்டார் என்றார். அந்நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஐக்கிய குஜரால் தான் பாட்னாவில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு அனுப்பினார் என்ற நிலையில் தற்பொழுது எழுந்துள்ள குற்றச்சாட்டு துணைநிலை ஆளுநருக்கு எதிராக உருவாக்கப்பட்டவை என்று தனி அதிகாரி விளக்கம் அளித்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் உள்துறை அமைச்சகத்திடம் தனது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அசன் அலி உடனான தொடர்பு மற்றும் ஆளுநர் பதவியில் இக்பால் சிங் நீடித்தால் கட்சிக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஞாயிற்றுக்கிழமை இரவில் சோனியா காந்தி ஆலோசனை நடத்த இருக்கிறார். இதன் பின்னரே ஆளுநர் பதவியில் இக்பால் சிங் நீடிப்பது குறித்து உறுதியான அறிவிப்பு வெளியிடப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுவை துணைநிலை ஆளுநராக இக்பால் சிங் பொறுப்பேற்ற பின்னர் வெளியான சர்ச்சைகள் குறித்தும் கட்சி மேலிடத்திற்கு புகார்கள் சென்றிருப்பது குறித்து சோனியா காந்தி முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இதனால் துணைநிலை ஆளுநர் பதவியை இக்பால் சிங் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குருத்து ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி புதுவையில் உள்ள ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள சிறப்பு பிரார்த்தனைகளில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி சென்றனர். இயேசு மரணமடைந்த நாளை குறிக்கும் புனித வெள்ளியின் முந்தைய ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. 2010 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெருசலேம் நகர் சென்ற இயேசுவிற்கு அங்கிருந்த மக்கள் ஒலிவ மரங்களின் ஓலைகளை தாங்கியபடி ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் குருத்து ஞாயிறு நாட்களில் கிறிஸ்தவர்கள் ஆலயங்களில் கூடியிருந்து தென்னை குருத்தோலைகளுடன் ஊர்வலமாக செல்வது உண்டு. இதன்படி ஞாயிற்றுக்கிழமை புதுவையில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிற்கு முன்னதாக ஆலயங்களுக்கு வந்தவர்கள் தென்னை குருத்தோலைகளை தாங்கியபடி ஓசன்னா தாவிதின் புதல்வா, ஓசன்னா 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 என்ற பாடலை பாடியபடி சென்றனர். குருத்து ஞாயிறு துவங்கிய இன்றைய வாரத்தில்தான் இயேசுவின் பாடுகளை உணர்த்தும் புனித வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. வருகிற வியாழக்கிழமை மாலை பாதம் கழுவும் சடங்கு, அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனை நடைபெற உள்ளது. புனித வெள்ளியன்று சிலுவை பாதைக்கு பின்னர் திருச்சிலுவை ஆராதனை நடத்தப்படுகிறது. Say
ஹசன் அலி விவகாரத்தில் சிக்கிய துணைநிலை ஆளுநரை குடியரசுத் தலைவர் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் என்றும், புதுவையில் சீக்கியர் குருத்வாரா கட்ட அரியாங்குப்பத்தில் 40 ஏக்கர் நிலத்தை அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமல் நேரடியாக தலையிட்டு ஒதுக்கியது குறித்து பல்வேறு அமைப்புகள் சார்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்தன என்றார். தற்போது உச்சகட்டமாக அந்நிய நாட்டில் 70,000 கோடி ரூபாயினை பதுக்கி வைத்துள்ள குதிரை வியாபாரி ஹசன் அலிக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு போலி பாஸ்போர்ட் பெற துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் உதவியிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது என்ற அன்பழகன், இது தொடர்பாக துணைநிலை ஆளுநருக்கு சம்மன் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதால் சர்ச்சைக்குரிய துணைநிலை ஆளுநரை குடியரசுத் தலைவர் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், புதுவையில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்னர் 10 தினங்களுக்கு துணை ராணுவ கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்றார். 70,000 கோடியை பதுக்கி வைத்திருக்கின்ற குதிரை வியாபாரி ஹசன் அலிக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தபோது பாஸ்போர்ட் பெறுவதற்கு, போலி பாஸ்போர்ட் பெறுவதற்கு உதவி செய்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதேபோன்று அந்த ஹசன் அலி பதுக்கி வைத்துள்ள பணத்திலும் இவருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தில் அமலாக்க பிரிவு சம்மன் அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. இவ்வளோ சர்ச்சைக்கு இடமான ஒரு துணைநிலை ஆளுநரை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவர் மீது குற்றச்சாட்டு எழும்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கவர்னர் அலுவலகம் மறுத்து கொண்டிருக்கின்றது. துணைநிலை ஆளுநர் என்பவர் இதுபோன்று சந்தேகத்துக்கிடமாகவும் சர்ச்சைக்குள்ளேயும் வராத ஒரு நபராக இருக்கணும். ஆனால் துணைநிலை ஆளுநர் பதவியை இந்த காங்கிரஸ் கட்சி அளிக்கும் போது தனது கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அளிப்பதால் இது போன்ற கவர்னர் பதவிக்கு களங்கம் ஏற்படுகின்ற விதத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு இருப்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். அவரை திரும்ப பெற வேண்டும். தமிழகத்தில் உள்ள PNL நிதி நிறுவனத்தின் அசையா சொத்துக்களை கைப்பற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெபாசிட்டாளர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை PNL நிதி நிறுவனத்தில் டெபாசிட் செய்துள்ளவர்களின் கூட்டம் தலைவர் கோவிந்தசாமி தலைமையில் பாரதி பூங்காவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு PNL நிதி நிறுவனம் மூடப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கினை விசாரிக்க புதுவையில் தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டது என்றும், ஆனால் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து டெபாசிட்தாரர்களை விசாரணைக்கு அழைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். புதுவை அரசு இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு பெற்று தமிழகத்தில் உள்ள அசையா சொத்துக்களை இன்னமும் எடுக்கவில்லை என்பதால் அவைகளை கைப்பற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுவை பேட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் மூத்த குடிமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். பாண்டிச்சேரி மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் சாரதாம்பாள் நகரில் உள்ள பேட்ரிக் பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் SV ஐயர் வரவேற்புரையாற்ற முகாமினை சீனியர் SP சந்திரன் துவக்கி வைத்தார். இதில் அரவிந்த் கண் மருத்துவமனை குழுவினர் பரிசோதனை செய்ய புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கத்தினர் செய்திருந்தனர். தன்னார்வ தொண்டு நிறுவன நிர்வாகிகளுடன் உச்சநீதிமன்ற நீதிபதி அல் தாமஸ் கபீர் கலந்தாய்வு. மக்கள் பணியின் செயல்பாடு குறித்து ஆலோசனை.
கருத்தடை சாதனங்களின் பாதுகாப்பு முறைகள். மகப்பேறு மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் டாக்டர் கஸ்தூரி விளக்கம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Summer Jolly Summer. இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே ஃபுல்லா படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சமரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghava Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன.
புதுவை வாழைக்குளம் செங்கழுநீர் அம்மன் கோவிலில் நடைபெற்ற பால்குட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வாழைக்குளம் செங்கழுநீர் அம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 14ஆம் ஆண்டு பால்குட அபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி காலை 9:30 மணிக்கு பால்குட ஊர்வலம், அம்மனுக்கு பால் அபிஷேகம், அன்னதானம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் போன்றவை நடைபெற்றன. இதில் வாழைக்குளம், குருசுக்குப்பம் மட்டுமின்றி புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற யோகா அறிமுக விளக்க கூட்டத்தில் திரளான மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி தனி மனித அமைதியே உலக அமைதிக்கு வழி என்ற நோக்கில் உலக சமுதாய சேவை சங்கம் என்ற அமைப்பினை நிறுவி மனவள கலை யோகா என்ற பயிற்சியை அளித்து வருகிறார். இச்சங்கம் உலகம் முழுவதும் 1900க்கும் மேற்பட்ட மையங்களை அமைத்து தமிழகத்தில் 8 பல்கலைக்கழகங்களில் யோகமும் மனித மாண்பும் குறித்து கல்வி போதித்து வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் யோகமும் மனித மாண்பும் என்ற தலைப்பிலான அறிமுக கூட்டம் கம்பன் கலையரங்கில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் யோகா கலை குறித்து உலக சமுதாய சேவை சங்க நிர்வாகிகள் விளக்க உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பலர் கலந்து கொண்டனர். புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்ற தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகளிடம் உச்சநீதிமன்ற நீதிபதி அல்தாமஸ் கபீர் ஆலோசனை நடத்தினார். புதுவை நீதிமன்றத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சேர்ந்த பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையொட்டி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற கூட்டத்தில் புதுவையை சேர்ந்த தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இவர்களிடம் உச்சநீதிமன்ற நீதிபதி அல்தாமஸ் கபீர் ஆலோசனை நடத்தினார். கலந்தாய்வில் பங்கேற்ற தொண்டு நிறுவன நிர்வாகிகள் தங்கள் பிரச்சனைகள் மற்றும் அரசு மற்றும் வெளிநாட்டு உதவிகள் குறித்து எடுத்துரைத்தனர். புதுவை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பெண் கருத்தடை முறைகள் குறித்து செவிலியர்களுக்கு டாக்டர் கஸ்தூரி விளக்கமளித்தார். புதுவை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் அறிமுக உரையாற்ற, பெண்களின் கருத்தடை முறைகள் குறித்து அரசு மகப்பேறு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் கஸ்தூரி உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், பெண்களின் கருத்தடை முறைகள், அதன் தரம், நவீன கருத்தடை சாதனங்கள், இதில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளும்படியான முறைகள், அதன் விளைவுகள் குறித்து விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ரத்தின ஜனார்த்தனன் மற்றும் அரசு தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த செவிலியர்கள், நர்சிங் மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றனர். புதுவையில் நடைபெற்ற பைரவி சித்திரை இசை விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கர்நாடக இசை பிரியர்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். புதுவை பைரவி சித்திரை இசை விழா விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் வெள்ளிக்கிழமை துவங்கியது. இதனை சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். துவக்க நிகழ்ச்சியை தொடர்ந்து மாலை 4 மணிக்கு விநாயகம் குழுவினரின் மங்கள இசையுடன் துவங்கும் இசை விழாவில் தர்ஷினி, தீபிகா, சிக்கல், குருஷரன் ஆகியோரின் வாய்ப்பாடு நடைபெற்றது. இதனை திரளானவர்கள் கண்டும் கேட்டும் ரசித்தனர். இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை மாலை ஸ்ரீ உஷா, ஸ்ரீ நிஷா ஆகியோரின் மேண்டலின் இசை நிகழ்ச்சியும் 17ஆம் தேதி சௌமியா குழுவினரின் வாய்ப்பாட்டும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த கர்நாடக இசை பிரியர்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை,
இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி. உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துரும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம். உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS. இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9844508338 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர், ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில் இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சில் சம்மர். செய்திகள் தொடர்கின்றன. கிருமாம்பாக்கத்தில் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அமைச்சர் கந்தசாமிக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் மனு அளித்துள்ளனர். புதுவை ஏம்பலம் தொகுதியில் தேர்தலின் போது காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரசாரிடையே சச்சரவுகள் இருந்து வந்தன. இதுபோன்ற சூழ்நிலையில் தேர்தல் நாளான புதன்கிழமை இரவில் இரு கட்சியை சேர்ந்தவர்களுக்குள்ளும் மோதல் உருவானது. அப்போது என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 20 பேரின் வீடுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டு வன்முறையில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கிருமாம்பாக்கம் மோதல் சம்பவம் தொடர்பாக அமைச்சர் கந்தசாமி மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜவேலு வலியுறுத்தியிருந்தார்.
இதுபோன்ற சூழ்நிலையில் அமைச்சர் கந்தசாமியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் சீனியர் எஸ்பியிடம் மனு அளித்தனர். வருங்கால வெற்றிக்கு மாணவர்கள் இப்போதே திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று சீனியர் எஸ்பி சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் விளையாட்டு தின விழா சனிக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா மாலையில் நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் சீதாராமன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரிசர்வ் பட்டாலியன் சீனியர் எஸ்பி சந்திரன் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். அப்போது அவர் பேசுகையில் மாணவ பருவத்திலேயே மாணவர்கள் ஒரு குறிக்கோளுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் இந்த உலகத்தில் திட்டமிட்டு செயல்பட்டவர்கள்தான் அதிக வெற்றியை அடைந்துள்ளனர் என்றார். வரலாற்றில் மாவீரர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் போன்றவர்கள் திட்டமிட்டு தங்கள் பணியை துவக்கியதால் தான் சாதனை படைக்க முடிந்தது என்ற சந்திரன், மாணவர்கள் இப்போதே திட்டமிட்டு செயல்பட்டு சாதனை படைக்க வேண்டும் எனவும் வருங்காலங்களில் இங்கிருப்பவர்கள் IAS, IPS அதிகாரியாக வர வேண்டும் என்றார். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 24 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அமலாக்க பிரிவு சம்மன் அனுப்பிய விவகாரம். ஆளுநர் பதவியை இக்பால் சிங் ராஜினாமா செய்வது குறித்து சோனியா காந்தி ஆலோசனை. இயேசுவின் துயரங்கள் நிறைந்த வாரம் துவக்கம். ஆலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தொடர் சர்ச்சையில் சிக்கும் துணைநிலை ஆளுநர். குடியரசுத் தலைவர் உடனடியாக திரும்ப பெற அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.